மொழியாகி எங்கள் மூச்சாகி நாளை முடிசூடும் எம் தமிழ் மீது உறுதி வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீதும் உறுதி விழிமூடி துயில்கின்ற வீர வேங்கைகள் மீதும் உறுதி 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 வென்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை கட்டி எழுப்போம் தமிழர் உலகத்தை வென்றா வேண்டும் தமிழர் தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வோம் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம் எங்கள் தமிழருக்கு வீர வணக்கம் எங்கள் தமிழருக்கு வீர வணக்கம் நாம் தமிழரின் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் முள்ளி வாய்க்காலில் ஈடுபடுகொலையான முள்ளி வாய்க்காலில் இனப்படுகொலையான எங்கள் சொந்தங்களுக்கு வீர வணக்கம் நாம் தமிழரின் வீர வணக்கம் இழந்த உரிமையை மீட்டெடுப்போம் இருக்கும் உரிமையை பாதுகாப்போம் தமிழர் தாகம் தமிழர் தாகம் நாம் தமிழராய் ஒன்றுபடுவோம் என் அன்பான மக்களே, நாம் நமது இனம் கொன்றொழிக்கப்பட்டதை, நம் கண்முன்னே அழித்தொழிக்கப்பட்டதை தடுக்க இயலாது வக்கற்றவர்களாக, நாதியற்றவர்களாக, வலிமையற்றவர்களாக நின்ற அந்த குற்ற உணர்ச்சியோடு இங்கே கூடி நிற்கிறோம். நாம் செய்த குற்றம் என்ன? எதற்காக நமது இனம் அழித்தொழிக்கப்பட்டது? இங்கே எல்லோரும் சொல்கிறார்களே, பிரபாகரன் பிழைக்க போன இடத்தில் நாடு கேட்கிறான், அது எப்படி சரியாகும் என்று. என் அன்பு மக்களே, வரலாற்றில் தெளிவு வராத எந்த இனமும் எழுச்சி பெற முடியாது என்கிறார் புரட்சியாளர் லெனின். வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். வரலாற்றை படி, வரலாற்றை படை, வரலாறாகவே வாழ் என்கிறார் என்கிற அண்ணன் எங்கள் தேசிய தலைவன் மேதகுவே பிரபாகரன். என் அன்பு மக்களே, உலகத்தில் வரலாற்றை கையில் எடுத்த எல்லா இனங்களும் பாதுகாப்பாக வாழ்கிறது. ஆனால் தமிழன் தன்னை மறந்தான். தமிழன் முதலில் இனப்பெருமை கொள்ளல, அதனால அவன் இன உணர்வு கொள்ளல. இதுதான் உண்மை. அப்படி என்ன இனப்பெருமை? அப்படி என்ன இனப்பெருமை? கோடி கோடியா இருக்கு, கோடி கோடியா இருக்கு. என் தம்பி அறிவிச்செல்வன் சொன்னானே, எனக்கு எது வேதமாக இருந்திருக்கணும், என்னுடைய ஆதி நூல் எதுவாக இருந்திருக்கணும்? நான் தமிழன். நான் எப்போது இந்துவான? யாருக்கு தெரியும்? யார் சொல்ல முடியும்? வெள்ளக்கார வர்றதுக்கு முன்னாடி நான் யாரு? யாரு? நான் எப்போது கிறிஸ்தவனான? நான் எப்போது இஸ்லாமியரான? முகலாயர்கள் வருவதற்கு முன்பு நான் யாரு? வெள்ளைக்காரன் என்னை அடிமைப்படுத்தி ஆள்வதற்கு முன்பு நான் யார்? ஆனால் என் அன்பு மக்களே, நான் 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே தமிழன். இதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். என் வரலாறு மிக நீண்ட நெடியது. நான் ஒரு வீரஞ்செறிந்த ஒரு தேசியத்தின் மகன். ஏன் நான் வீரஞ்செறிந்தவன்? எனது தம்பி குறிப்பிட்டானே, எல்லாளன் உலகத்தின் மிகப்பெரிய 3வது பேரரசை நிறுவிய பெருமன்னனின் பேரன் பேத்திகள் நாங்கள். எனது அன்பு பாட்டன் அருள்மொழி சோழனும் அவன் அன்பு மகன் அரசேந்திர சோழனும் மிகப்பெரிய வல்லாதிக்கத்தை நிறுவினான். என் பாட்டன் செய்த பிழை என்ன? வென்ற நாடுகளில் எல்லாம் கொடியேற்றினான். எந்த கொடி? உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இப்போது ஏந்து பிடித்திருக்கிறோமே, இந்த புலிக்கொடி.
இமயத்திலும் ஈழத்திலும் ஒரு சேர பறந்த எங்கள் இனத்தின் மானக்கொடி இந்த புலிக்கொடி கொடியேற்றினான். ஆனால் என் இன மக்களை குடியேற்றல. கற்பனை செய்து பாருங்கள். அங்கெல்லாம் எனது பாட்டனும் முப்பாட்டனும் எங்களை குடியேற்றிருந்தால் உலகம் முழுதும் எனது நாடாக இருந்திருக்கும். ஆனால் எனது பாட்டனின் பெருந்தன்மை, சீச்சி நாயே, நீ எனக்கு கப்பங்கட்டு போதும், நீயே ஆண்டுக்கண்ணா. என் பாட்டன் காலில் விழுந்து கெஞ்சனான் சிங்கள அருண்மொழி சோழா, நீயே எங்களை ஆளுன. சீச்சி, எனக்கு நிறைய வேலை இருக்குடா. இவருக்கு வேலை என்ன? பொழுதுபோக்குக்கு போர் செய்வது. அப்படிப்பட்ட ஒரு வீரஞ்சரி இந்த மரபில் வந்த பிள்ளைகள். ஆனால் நான் அதை உணரல. புறநானூற்று தாய் தன் மகன் புறமுதுகு காட்டி போரில் செத்து போனான். கணவன் இறந்து போறான். மகனை அனுப்புறா. தெருவில் விளையாடி கொண்டிருந்த இளஞ்சிறுவனை சீவி அவனுக்கு பொட்டிட்டு வாள் கொடுத்து அனுப்புறா. போடா களத்துல போய் நில்லடா என் அன்பு மகனே என்று. ஒருவன் ஓடி வந்து சொல்றான், உன் மகன் போர்ல புறமுதுகு காட்டி செத்துட்டான். இது புறநானூற்று கதை பாட்டு. அப்ப நான் ஊட்டிய பால்ல வீரன் இல்லையா? என் மகன் புறமுதுகு காட்டி செத்து விட்டானா என்று ஓடி போய் பார்க்கிறான். அவன் புறமுதுகு காட்டி செத்திருந்தானால் பால் ஊட்டிய மாறை அறுத்து வீச வேண்டும் என்று நினைக்கிறார். அந்த தாய் வயிற்றுல பிறந்த பிள்ளைகள் நாங்க. அங்க போய் பார்க்கிறா. எப்படி பார்க்கிறா? தன் மகன் நெஞ்சில வேல் வாங்கி செத்து கிடக்கிறான். அப்ப என்ன சொல்றா? உன் மகன் புறமுதுகு காட்டி செத்தான் என்று சொன்னவனை தேடுறா. அவன் நாக்க இருக்கணும். இந்த வம்சாவளியில வந்தவனா? நான் யாரு? என் இனம். இதை நான் மறந்தேன். ஏன் அந்த சிறுவன் செத்தான்? எதிர்த்த மாதிரி யானை தும்பிக்கையில வேலேந்தி நிக்குது. இந்த சிறுவன் சொல்றான், என்ன சொல்றான்? என்னோட சண்டையிட வந்திருக்க நீ யானை, ஆனா உனக்கு ஒரு கை தானே இருக்கு, எனக்கு இருகை இருக்கு. இரண்டு கையோடு இருக்கிற நான் ஒரு கையோடு இருக்கிற உன்னோடு போரிடுவது இழுக்கு என்று வாளை கீழே போட்டான். யானை நெஞ்சிலே வேலை போட்டது. என் மகன் வீர மகன் செத்தான். இதாண்டா வரலாறு. எனக்கு நான் படிக்கல. இது எனக்கு படிக்கல. சான்சிராணி லக்ஷ்மிபாய் படிக்க வைத்த இவர்கள் என் பாட்டி வேலு நாச்சியாரை படிக்க வைக்கல. என் அப்பத்தாவை பத்தி எனக்கு சொல்லித் தரல. புருஷன் செத்து போனா முண்டச்சி ஆகி போனா, விதவி ஆகி போனா, முக்காடை போட்டுக்கிட்டு மூளையில உட்காந்து மூக்க சிந்தி அழல. கை குழந்தையை தூக்கிட்டு கிளம்புனா. வெள்ளக்காரனோட பேச இங்கிலீஷ், பிரெஞ்சுக்காரனோட பேச பிரெஞ்சு, திப்பு சுல்தானோட பேச உருது, எல்லா மொழியும் படிச்சா. எல்லா வீரக்கலைகளையும் கற்றா. சத்தியம் செஞ்சா. புருஷனை புதைச்ச இடத்துல எந்த நிலத்தை இழந்தேனோ அந்த நிலத்தை மீட்காம நான் திரும்ப மாட்டேன்னு போராடி மீட்ட வரலாறு தமிழர் வரலாற்றிலே. இழந்த நிலத்தை திருப்பி அடித்து மீட்ட வரலாறு எனது பாட்டி வேலு நாச்சியாருக்கும் என் தலைவன் பிரபாகரனுக்கு தான் இருக்கு. இதையும் புரிஞ்சுக்கணும். இதை நீ படிக்கல. அதனால என்னாச்சு? நீ எழவே இல்லை. என் தலைவன் சொல்லுகிறான், என் அன்பு மக்களே, விழுவது அல்ல தோல்வி, விழுந்தே கிடப்பதுதான் தோல்வி. நாம விழுந்தோம், ஆனா அது சுகமாயிருக்குன்னு படுத்து தூங்கிட்டோம், எழல. ஆனா இன்னைக்கு தமிழ் தேசிய மக்கள் வரலாற்றில் நாங்கள் வாழ்ந்ததையும் வீழ்ந்ததையும் அறிந்து நிக்கிறோம், எழுந்து நிக்கிறோம். இதுதான் உண்மை. நாங்க கை கட்டணும், கதகதப்பா இருக்குன்னு அப்படியே இருந்துட்டோம். சாமி எசமா அப்படின்னு இருந்துட்டோம். ஏன்னா அப்படி கை கட்டி நிக்கிறது கதகதப்பா சுகமா இருக்கு. இல்ல, கைய நீட்டணும்ன்றோம். நீட்டான் பிச்சை எடுக்க, யாசகம் கேட்க. இப்ப எதுக்கு நீட்டான்? உரிமையை கேட்க, உரிமையை மீட்க, விடுதலையை வெல்ல. அத புரிஞ்சுக்கணும். பல பெருமை கொண்ட நான் அதை உணரல. அதனால நான் தமிழனா இல்லை. இது ஒரு தனி, இதுக்கு ஒரு தனி நாள் இருக்கு. ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட நாள் இல்லை. என் தம்பி யார பாக்குறான்? அவன் என்னையை தான் பாக்குறான். என்ன எப்படி? என்னைய மாதிரி அவனுக்கு முன்பு பிறந்த மூத்த அன்னைங்களை பாக்குறான். அவனுக்கு கீழே அவனுக்கும் இளைய தம்பிமார பாக்குறான். என்ன பாக்குறான்? இத்தனை கோடி அண்ணங்க,
இத்தனை கோடி தம்பிங்க, இத்தனை கோடி என் பெரியப்பன் சித்தப்பங்க இருந்து என்னை ஏண்டா சாக விட்டீங்கன்னு கேட்கிறான். இதுக்கு யார்கிட்ட பதில் இருக்கு? எவன்கிட்ட பதில் இருக்கு? உலகத்துல ஒருத்தன் இந்த நானும் எங்க மூத்த ஒரு ஐநா சபையில் ஏதோ பேசுறாங்கன்னு போனோம். அங்க போய் பார்த்தோம். ஒரு பய கேட்கல, இத்தனை ஆயிரக்கணக்கான பச்சிலங்குழந்தைகளை ஏன் கொன்றாய்? உலகத்துல ஒரு பய பேசல. 90,000 விதவைகள் அந்த நிலத்திலே நிற்கிறார்களே, அதற்கு என்ன பரிகாரம், என்ன பதில், என்ன நிவாரணம்? எவனும் பேசல. ஆயிரக்கணக்கான இளம் பெண்களை எதற்காக பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கி படுகொலை செய்தாய்? ஒரு பய பேசல. அப்ப என்ன அர்த்தம்? என் தலைவன் சொன்னது நினைவுக்கு வருது. உலகத்தில் எல்லோராலும் கைவிடப்பட்ட, யாருடைய ஆதரவுமற்ற அடிமை தமிழ் சிறுபான்மை தேசியனத்தின் மக்கள் நாம் என்பதை புரிஞ்சுக்கணும். தான் தலைவர் சொல்றாரு. அதே தலைவன் சொல்றான், சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய இன மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்ட பிறகு இந்த வரலாற்றின் அழைப்பில் இருந்து, இந்த தேசிய பெரும் பணியில் இருந்து இளைய தலைமுறை பிள்ளைகள் ஒதுங்கி செல்ல முடியாது என்கிறார். அதேதான் என்னிலும் இளைய எனது தம்பி தங்கைகளுக்கு உங்கள் உடன் பிறந்தவன் சொல்றேன். இது கடைசி வாய்ப்பு, வரலாற்று கடைசி வாய்ப்பு. 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த உன் இனம் உலகத்திற்கு நாகரீகம், வேளாண்மை, பண்பாடு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த உன் இனம் சிதைந்து அழிந்து போனது. முதல்ல உன்னுடைய மொழியை பிடுங்கிட்டான், உனக்கிருந்து உன்னுடைய மொழியை பறிச்சுட்டான். தமிழ் போச்சு, நாம தமிழனா இல்லை. உணர்வு போச்சு, இன உணர்வு, மான உணர்வும் செத்துருச்சு. ஆனா என்ன உணர்வு இருக்கு? சாதி உணர்வு, மத உணர்வு மட்டும்தான் இருக்கு. இங்க சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடுன்னு வச்சிட்டு இருக்கிறான். இது வந்தா என்ன ஆயிரும்? 20 கோடி மக்களினுடைய வாழ்வாதாரம் கெடுன்றான். இந்த மண்ணின் நலங்கள், மக்களின் நலன்கள் சுரண்டப்படும்ன்றான். ஆனா என் அன்பு மக்களே, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு அந்நிய முதலீடு நடந்திருக்கு. அதுதான் மதமும் கடவுளும். இந்த மண்ணிற்கு சம்பந்தமில்லாத மதங்களும் கடவுள்களும் வந்து எனது மண்ணின், எனது இனத்தினுடைய பண்பாடு, வழிபாடு, மரபு அனைத்தையும் கொண்டு போயிட்டார். எது என் கடவுள்னே தெரியல. ராம எனக்கு கடவுள், உனக்கும் கடவுள். ராவணை எனக்கு பாட்டேன், உனக்கு யாரு? இதுக்கு என்ன பதில் இருக்கு? பதில் இல்லை. ராம உனக்கும் எனக்கும் கடவுள், ராவணை எனக்கு பாட்டேன், உனக்கு யார்? பகைவன். என் பாட்டனை கொன்ற ராமன் எனக்கு பகைவனா இறைவனா? பதில் இல்லை. எப்படி எப்படி இருக்கு? இந்த திருத்தணியிலிருந்து அரையங்களை என் பாட்டன் முருகனை நகர்த்த ஒரு பய இல்லை. இப்ப நான் என்ன முடிவு பண்ணிருக்கேன்? எங்கெங்கெல்லாம் பிள்ளையார் போறாரோ அங்கெங்கெல்லாம் என் முருகனை தூக்கிட்டு நான் கிளம்புவேன். இப்படியே எப்படி போவேன்? எப்படி போவேன்? என்ன நீ ஜல்லிக்கட்டை தடவுன்ற? ஜல்லிக்கட்ட தள்ளிவிட்டுனா நடத்திட்டா நான் விட்டு போயிடுவேன் வச்சுக்க. நீ அரசு விழாவை அறிவிச்சு நடத்துவேன். என்ன பண்ணுவேன்? நீ முதல் மாடை யார் பிடிப்பா? நான் பிடிப்பேன். நீ என்ன பண்ணுவ? நான் இப்போ ஒரு வழக்கு போட போறேன். எங்க மூத்தோட்ட சொல்லியிருக்கேன். கோயில் யானைகள் எல்லாம் அந்த இந்த ஓணம் பண்டிகைக்கு வரிசையா ஆயிரக்கணக்கான யானையை வெயிலில் விட்டு சித்திரவதை செய்கிறேன். பெரிய பெரிய ஜங்கிலியை போட்டு தடை செய்யி. இந்திய ராணுவத்தில் இருக்க குதிரைப்படையை களைச்சி விட்டுரு. அது சண்டைக்கு போகும்போது சிரிச்சுக்கிட்டே சாக போதா? சந்தோஷமா போய் சாகுதா? களைச்சி விட்டுரு. டேய், அது ஏன்டா தமிழன்னா மட்டும் உனக்கு பட்டுக்கிறது? ஏன் பட்டுக்கிறது? குத்துற மாடு சும்மா இருக்கு, சாகுற நானும் பேசாம இருக்கேன். உனக்கு என்ன வலிக்குது? அப்ப என்ன நடக்குது? திட்டமிட்டு இனத்தின் பாரம்பரிய விளையாட்டு தமிழனின் வீர கலை அழிக்கப்படுது. நான் இன்னைக்கு நேற்று ஏறுதல் காலை அடைதல், ஏறு தழுவுதல் மரபுகிறது. காலை அடக்கிறா தாண்டா பொண்ணு கொடுக்கணும்னு நிலைமை இருந்ததுரா. இன்னைக்கு அது இருந்தா ஒரு வயலுக்கும் பொண்ணு கல்யாணம் நடக்காதுன்னு வச்சுக்க, அது வேற. என்ன சொல்றாங்க? அது ஆதிக்க சாதி விளையாட்டு. ஏன் நீ வந்து புடிய அப்படியே நீ மாடு முட்டை வரும்போது என்ன சாதின்னு கேட்டுட்டு வருதா? ஏன்டா அப்படி பேசிட்டு அலைகிறீங்க? நாட்டில் கேட்க ஆன்லைன் வச்சுக்கிருக்கேன். எழுதி வச்சுக்க, 2 வருஷம் தான்.
இதுவரை என் மேல எல்லா பேரும் பேசிட்ட. ரெட்டலைக்கு ஓட்டு கேட்கிறாரு, ரெட்டலைக்கு ஓட்டு கேட்கிறாருன்னு. இனி என்ன பண்ணுவ? இனி எல்லா பேரும் ஒண்ணு என்னை ஆதரிக்கிறவன் இல்ல நான், இது ரெண்டு தான் நடக்க போகுது. 2016 இருந்து எல்லாரும் ஒன்னா நிப்போம், ஆனா நாங்க தான் முன்னால் நிப்போம். தெளிவா இருக்கு, தெளிவா இருக்கு. என்ன பேசுறான், என்ன பேசுறாங்க? பல அயோக்கிய பேசுறான். எங்க ஐயா ஐயநாதன் சொன்ன மாதிரி பல அயோக்கிய ஈழத்தை வச்சு பிழைக்கிறாங்க. வாடா, எனக்கு நல்லா ஓடுது பிழப்பு, வா. நீ ஏன் போய் களை எடுக்கிற, ஏன் கரும்பு விட்டுற, நீ ஏன் அரசு வேலைக்கு போற? ஈழத்தை பேச்சு நல்லா பொழப்பு நல்லா வரும், பேச்சு விட்டியா பணம் வரும். என்ன எடுத்துக்க, முதல்ல விடுதலை புலிகிட்டு இருந்து பணம் வந்துச்சு, அப்ப இல்ல வெளிநாட்டுல இருந்து வந்துச்சு, அப்புறம் அதை விட்டுட்டாங்க. கருணாநிதி காசு கொடுத்தாரு, அதை விட்டுட்டாங்க. இப்ப ஜெயலலிதா பெட்டி பெட்டியா கொடுக்குறாங்க. என் வீட்டுல நிறைய பெட்டி இருக்கு, வேணா ஆளுக்கு ஒரு பெட்டியா எடுத்துக்க. இதெல்லாம் ஒரு ஈனத்தனம், அயோக்கிய பயல்களுடைய பரப்புரை. எனது அன்பு மக்களுக்கு, எனது அருமை தம்பி தங்கைகளுக்கு நான் சொல்லி சொல்லுவேன், ஒன்ன சொல்லுவேன், உங்க மனசுக்குள்ள நீங்க பதிவு வச்சுக்கணும். எவன் ஒருவன் ஈழம் இங்க தேவையில்லாம ஈழத்தை வச்சு அரசியல் செய்யறாங்க என்று எவன் பேசுகிறானோ, ஈழத்தை வைத்து அரசியல் செய்து பிழைக்கிறார்கள் என்று எவனவன் பேசுகிறானோ, ஈழத்திற்கு இங்கே வாக்கில்லை என்று எவனவன் பேசுகிறானோ, ஈழம் இந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை என்று எவனவன் பேசுகிறானோ, ஈழத்தையே இவர்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் என்று எவனவன் பேசுகிறானோ, அவனெல்லாம் இந்த இனத்தின் முதல் எதிரி, அவன்தான் நம் இனத்தின் துரோகி. இன்னைக்கும் சொல்றேன், ஈழம் எனக்கு அரசியல் இல்ல, அவசியம். ஈழம் என்பது 3 எழுத்து சொல்லல்ல, தமிழ் தேசிய இனத்தின் உயிர். அதை நீ புரிஞ்சுக்க. ஈழம் எனக்கு பிரச்சனை இல்ல, என் இனத்தின் விடுதலை. இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும், இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். எனது அன்பு பிள்ளைகளே, தமிழ் தேசினத்திற்கான தேச விடுதலை. சொல்லுவான், காவிரி நதிநீர் உரிமையை பெற முடியல, அது எனக்கு சிக்கல் பிரச்சனை. முல்லை பெரியாற்றில் அணைய உடைப்பாங்க மலையாளி, அதை தடுக்கணும், அது எனக்கான பிரச்சனை. கூடங்குள அணுகுல ஆழத்தானது மூடணும், அது எனக்கு பிரச்சனை. நீற்றுணை ஆய்வை தடுக்கணும், அது என் பிரச்சனை. மீத்தேன் எரிகாற்ற தடுக்கணும், அது என் பிரச்சனை. என் மீனவர் படுகொலையை தடுக்கணும், அது எனக்கான பிரச்சனை. ஆனா ஈழம் பிரச்சனை இல்ல, என் இனத்தின் விடுதலை. இதை நல்லா புரிஞ்சுக்கணும், இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால என்ன வழி? ஆயுதம் மிச்சம் வைத்ததை பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் பிள்ளைகள் அரசியலால் வென்று முடிப்போம். அது எந்த அளவுக்கு உறுதி? படமாக இருக்கிற என் பச்சிலன் தம்பி பாலச்சந்திரனின் மேல உறுதியிட்டு நான் சொல்றேன், வெல்லாம ஓய மாட்டேன். இதை எழுதி வச்சுக்க. நீ இன்னைக்கு வந்து தடை, 5 வருஷத்துக்கு தடை. யாரு? காங்கிரஸ். அவனுக்கு தெரியுது இல்ல, நம்ம தோக்க போறோம், கேவலமா தோக்க போறோம், ரொம்ப கேவலமா தோக்க போறோம். என்ன பிச்சை கூட அல்ல தட்டேந்தனா. அந்த நிலைக்கு போயிட்டு நீ வந்து இறங்கும் போது என்னென்ன வேலை செஞ்சுட்டு போறான்னு பாருங்க. 2 ஆண்டுக்கு ஒரு முறை தான் தடை வச்சுக்கிட்டு இருந்தான், இந்த விடுதலை புலிகள் மீது தடை, விடுதலை புலிகள் மீது தடைன்னு. இப்ப இறங்கும் போது அவசரமா உள்துறை அமைச்சகம் 5 ஆண்டுகளுக்கு தடை விதிக்குது. ஏன்னா 5 ஆண்டுகளுக்கு நம்ம இருக்க போறது இல்லை என்று. எவ்வளவு பெரிய இயக்கத்தனா! இப்ப நான் ஒரு தடை விதிக்கிறேன் பாரு. எப்படி தடைன்னா, 5000 ஆண்டுகளுக்கு, எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாலும் சரி, தமிழ்நாட்டுக்குள்ள காங்கிரஸ் கட்சிக்கு தடை. எப்படி எப்படி நீ வா, நீ 110 ஆண்டுகளான கட்சி, நான் 4 ஆண்டு கூட இன்னும் நல்லா ஆகல, வா மோதுவோம். 2016 தனிச்சு நிப்பேங்கிறீல, நானும் நான் தனிச்சு தான் நிக்க போறேன், வா யாரு வெல்றதுன்னு பார்ப்போம். அன்னைக்கு இங்க கட்டுத்தொகை டெபாசிட் இல்லை உனக்கு தான், அன்னைக்கு இல்லை. டே ஊரானுக்கே இங்க வேற, ஊரானுக்கே உயிரை கொடுத்து பேசினவன் உள்ளவனுக்கு எப்படி பேசுவேன்னு பார்த்துக்க. கணக்கு வச்சுக்க, கணக்கு வச்சுக்க. ஒரு பக்கத்து கண்ணை இயங்கல, ஒரு பக்கத்து கண்ணு இயங்கல, ஒரு பக்கம் கண்ணை இயங்கல, ஆனால் என் எண்ணம் வெல்லணும்னு அதோட பேசினேன். உங்களை கொல்லாம ஓய மாட்டேன் சொல்லி யாராவது சொல்ல சொல்லு. அம்மையார் ஜெயலலிதா கூட சொல்லல. எப்படி? தேமுதிகவை தோக்கடிப்பேன், திமுகவை தோக்கடிப்பேன், பாரதிய ஜனதா தோக்கடிப்பேன், காங்கிரஸ் ஒரு இடத்தோட வெல்ல விட மாட்டேன். யாரு? இத்தனை தொகுதி வென்றிருக்க அம்மையார் ஜெயலலிதா கூட சொல்லல.
ஆனா சொல்லி செஞ்சது நாம் தமிழர் கட்சி நாங்களும் தான். நீ நல்லா கவனிச்சிருக்கீங்க. எனக்கு ஒண்ணும் கிடையாது. எனக்கு தன்னலம்னு ஒண்ணு இருந்தா அது என் இனத்தின் நலன் மட்டும்தான். என் அன்பு மக்களே, என் அன்பு மக்களே, என் தலைவன் பிரபாகரன் மீது உறுதிட்டு சொல்றேன். என் தாயை விட என் தாய்மொழி தமிழுக்கிணையாக நான் நேசிக்கிற என் தலைவன் மீது உறுதிட்டு சொல்றேன். என் நலன்ல நான் தடுமாறி என்னைய கூட சரியா பார்த்து கொள்ளாம இருக்கலாம். என் தாய் தந்தைக்கு கூட நான் உண்மை இல்லாம போகலாம். நான் கட்டிய என் மனைவிக்கு கூட நான் உண்மை இல்லாம போகலாம். ஆனால் என் உயிர் மொழிக்கும் என் இனத்திற்கும் என் தலைவன் பிரபாகரனுக்கு நான் இறுதி வரை உண்மையா இருப்பேன். என்னை நம்பி வந்தா வா, ஏன்னா போய்கிட்டே இருக்கு. தள்ளி நின்று வேடிக்கை பாரு. எனக்கு படிக்கல்லா இருக்க முயற்சி செய், இல்லைன்னா தடைக்கல்லா இருக்குன்னு தள்ளி நில்லு. அதுக்கான காலம் வந்துட்டுது. அதனாலதான் இந்த 18 ஏன் எழுச்சியா செய்யல முடியல. எதனால? 2015 தமிழர் இன எழுச்சி அரசியல் மாநாடு நடக்க போகுது. திருச்சியில திரள்றான். எப்படி திரள்றான்? துளி துளியா இணைவோம் பெரும் கடலாகும் கனவோடு 2016 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற முழக்கத்தோடு திரள்வோம் திரள்வோம் பகை மிரள திரள்வோம் பைந்தமிழ் இனத்தீரே என்ற முழக்கத்தோடு வாழும் உரிமை எவருக்கு உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு. வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம், அது எமது இனத்தின் பெருமை. இனியும் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம், அது எமது இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை. இந்த முழக்கத்தோடு சாதிப்போம். ஏன்னா நாங்க சத்தியத்தின் பிள்ளைகள். சத்தியமே உருவமாக நின்ற ஒப்பற்ற பெருந்தலைவன் பிரபாகரனின் ரத்த பிள்ளைகள். அதை நீங்க கவனத்தில் வச்சுக்கிறேன். சொன்னா நடக்கும், இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். அதுல நீ நினைச்சுக்க, கட்டாயமா நடக்கும். அந்த மாநாட்டை நோக்கிய புலி பாய்ச்சலுக்கு நாம் தமிழர் கட்சி தயாராகுது. என்னென்ன வேலை நீ எனக்கு பயந்துட்டு தான் செஞ்சுட்டு போற. 5 வருஷம் தடை போடு. நான் என்ன சொல்லியிருக்கேன் தெரியுமில்ல? படையை பெருக்கு, தடையை நொறுக்கு, இனத்தின் விடுதலையே இறுதி இலக்கு. அதான் என் முழக்கம். நொறுக்கி எறிஞ்சிருவேன். இனமானம் காத்த புலிக்கொடி பறக்கட்டும், இனியேனும் இம்மண்ணில் தமிழ் கொடி சிறக்கட்டும்ங்கிறதா எங்க கனவு. அது யாரா இருந்தாலும் அடிப்பேன். எனக்கு ஒண்ணும் இல்லையே. அது சாக பயப்படுறவனுக்கு தான் இதெல்லாம். சாக துணிஞ்சவனுக்கு எல்லாம் சாதாரணம். இதை சொல்லி கொடுத்தது யாரு தெரியுமில்ல? எல்லாம் சாதாரணம். இல்லைன்னா நினைச்சு பாரு, சோனியா காந்தி வா மோதிக்கிருவா, ராகுல் காந்தி நிறுத்தி பாரு வேட்பாளரை. 5 முறை முதலமைச்சர் கருணாநிதி. நீ தோக்க போற. யார பத்தியும் நாங்க கவலைப்படுறது இல்லையே. ஏன் போடா, சாகிறதுன்னு ஆயிடுச்சு. இனத்துக்காக சாவும். வீட்டை பூட்டிட்டு படுத்துட்டு இருக்கிறவன்லாம் 2000 வருஷம் வாழ்றானாடா? அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அப்பெல்லாம் ஒண்ணு. சாவு என்ற ஒன்றுக்கு பயப்படுவதனாலேயே அனைத்து துன்பங்களையும் மனிதன் அனுபவிக்கிறாங்கிறான் என் தலைவன் பிரபாகரன். சாக துணிஞ்சிரா என் தம்பி, உனக்கெல்லாம் சாதாரணமாயிரும்ட்டான். எனக்கெல்லாம் ஆயிடுச்சு. ஒரு பயலுக்கு பயப்படுறது இல்லையே. நான் எதுக்கும் பயப்படுறது இல்லை. நிச்சயம் நடக்கும். தடை அவசர அவசரமா பதவி இறங்கி போறதுக்குள்ள உலக நாடுகள்ல ஜனநாயக முறையில் இங்கே கொண்டிருக்கிற 16 அமைப்புகளுக்கு தடை. யார் போடுறா? இலங்கை. யார் சொல்லி போடுறா? இந்தியா. இவனுக்கு என்ன வலிக்குது? அமெரிக்கா அது கூடாதுங்குது, கனடா கூடாதுங்குது, ஆஸ்திரேலியா கூடாதுங்குது, இங்கிலாந்து கூடாதுங்கிறது. என் இந்தியா இலங்கை போட்ட தடையை அடுத்த நொடி ஆமாங்குது. அப்படின்னா இது என்னது? இலங்கையா அது இந்தியாவா? எப்படி இருக்கு? நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன்ல, உன்னை தொலைச்சு புதைச்சு முடிச்சுட்டு தான் நான் போவேன். நீ மறுபடியும் நீ உன்னை புதைச்ச இடத்துல புல்லு கூட முளைக்க கூடாது. நான் அது மேலே படுத்துக்குவேன். நான் என்ன நீ என்னென்னமோ நீ பண்ணி பார்க்கிற. முடிஞ்சிச்சு முடிஞ்சிச்சு. காங்கிரஸ் என்கிற கட்சி என் மண்ணில் தடை இருக்காது. எப்படி என் இனத்தை சாட்சி மற்ற போராக நடத்தி அழிச்சு முடிச்சோ, இன்னைக்கு எலும்பு கூட எடுத்து எரிச்சு சாம்பலாக்கி போர் நடந்த தடம் இல்லாமல் சிங்களன் அழிக்கிறானோ, அப்படி இந்த கட்சியை நான் அழிச்சு முடிப்பேன். காங்கிரஸ் மட்டும் இல்ல, என் இனத்தின் உரிமைக்கு விடுதலைக்கு எதிராக எவன் என்றாலும் இதான் நடக்கும். எழுதி வச்சுக்கங்க. நாளைக்கு அம்மையார் ஜெயலலிதா என்றாலும் அதான் நடக்கும். எழுதி வச்சுக்க.
காந்தி, உங்க கணவரை கொன்றதுக்கு நீங்க இவ்வளவு வன்மம் வச்சு பழி பண்றீங்க, பழி வாங்குனீங்கல்ல. ஐயா ராகுல் காந்தி உங்க அப்பாவை கொன்னுட்டாங்கிறதுக்காக என் இனம் மொத்தத்தையும் வன்மம் வச்சு அழிச்சிங்களே. அருமை சகோதரி அம்மையார் பிரியங்கா காந்தி, எவ்வளவு கோபம் எங்க இனத்தின் மீது வச்சு கொன்று குவிச்சிங்க. உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. பச்சிலம் பிள்ளை என் தம்பி பாலச்சந்திரன் சிங்கள ராணுவ பிடியில் நிற்கிறான் இருக்கிறான் என்பதை இந்த நாடு உங்களுக்கு சொல்லுச்சா இல்லையா? சகோதரர் ராகுல் காந்திக்கு தெரியுமா தெரியாதா? இன்றைக்கு இந்த நாட்டின் முதல் குடிமகனா இருக்கிற ஐயா பிரணாப் முகர்ஜிக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? பிரபாகரன் குடும்பத்தில் ஒருவர் கூட உயிரோடு இருக்க கூடாது என்றீர்கள். அப்ப நான் என்ன செய்வேன்? நான் ஒரு முடிவு எடுப்பேன். காங்கிரஸ் கட்சி இந்த மண்ணுல கந்தல் துணியா கூட இருக்கக்கூடாது. கந்தல் துணியா கூட இருக்கக்கூடாது. நீ வர வேண்டியதானே ஐயா ராகுல் காந்தி ஓட்டு கேட்டு வர வேண்டியதானே? தர்மே ஷாத் மே ஹே ஹே அப்படின்னு பேச வேண்டியதானே? பேச வேண்டியதானே? நீ கால் வச்ச இடம்லாம் பொசுங்கி போகுது. ஏன்? சத்தியம் இல்லை, சத்தியம் இல்லை. என் இனம் சிந்திய ரத்தமும் கண்ணீரும் உன்னை மூழ்கடிச்சு சாகடிக்கின்ற நிலத்துல உன் கட்சிய காங்கிரஸ்ங்கிற கட்சி. இதுக்கு மேல இந்த கட்சியில ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கிறீங்களேன், அவன் மதி கட்டவனா இருப்பான், நான் மானம் கட்டவனா தான் இருப்பான். இதுக்கு மேல இந்த கட்சி. ஹிட்லர் சொல்றான், என்னை உருவாக்கியது என் நாட்டின் வரலாறுன்னு. அதை நீ புரிஞ்சுக்கணும். என் நாட்டின் வரலாறுன்னு. என்னையே இப்ப உருவாக்கியது யாரு? என் தலைவனின் வரலாறு, என் தேசிய இனத்தின் வரலாறு. என்னை உருவாக்குது. நான் சொன்னேன் எங்க மாமா சாகுல் மீட்ட, என்னை எவனாலும் தோக்கடிக்க முடியாது என் மரணத்தை தவிர. ஏன் தெரியுமா? நான் சத்தியத்தின் மகன், ஒப்பற்ற பெருந்தலைவன் பிரபாகரனின் தம்பி. எனக்கு அவன் கத்துக் கொடுத்தது வாழ்க்கையில நேர்மை, வார்த்தையில உண்மை, வாழ்க்கையில நேர்மை. இது ரெண்டு தான் கடைபிடிக்கணும், ரெண்டு தான் கடைபிடிக்கணும். 1000 ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது. அதை விட அந்த சுதந்திரத்திற்கு போராடி சாவது அதை விட மேலானது. மொழி சிதைந்து இனம் அழிந்து கொண்டிருக்கிறது. என் அன்பு மக்களே, 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்கிற தேசிய இனம் அழிந்து கொண்டிருக்கிறது. தன் மொழியை அழியப்படுத்திவிட்டு இன உணர்வையும் மான உணர்வையும் இழந்து செத்துக் கொண்டிருக்கிறது தமிழ் தேசிய இனம். இந்த அழிவின் விளிம்பில் நிற்கிற என் அன்னை தமிழ் சமூகத்தை மீட்டுருவாக்கம் செய்கிற வரலாற்று பெரும் பணியை எளிய மக்களின் பிள்ளைகள், ஏழை பெற்றோர்களின் பிள்ளைகள், நாதியற்ற மக்கள் நம்பிக்கையோடு நின்று புரட்சி செய்து கொண்டிருக்கிறோம். அதுதான் நாம் தமிழர் கட்சி, அதன் செயல்பாடு. இதை புரிஞ்சுக்கணும். என்ன செய்ய சொல்றான்? ஈழத்தையே பேசிட்டுக்கிறேன் அப்படின்னு நக்கல் பண்றான், கேலி பண்றான், என்னை பேசுறான், என்னை மறந்துன்றான், கடந்துன்றான். என் ஆத்தாலை அப்பனை, என் அக்காவையும் தங்கச்சியும் என் அருமை பிள்ளைகளையும் கொண்டு வைத்து என் இன்னொரு தாய் நிலம் தமிழீழ பூமியை தரிசாக்கி நிறுத்தியிருக்கிறான் சிங்களன். சிங்களன் இவனெல்லாம் சொல்றான் 1.25 கோடி சிங்களன்டா, 1.25 கோடி, நாங்க 12 கோடிடா. ஒரே நேரத்தில் எச்சி எத்து போனோம்னா மொத்த எச்சிலி மூலிகை செத்து போவான்டா சிங்களன், செத்து போவான். ஆனா நாங்க ஒண்ணும் செய்ய முடியல. காரணம் இந்திய அடிமைகள், இந்திய அடிமைகள், திராவிட அடிமைகள். அதனால எங்களால ஒண்ணும் செய்ய முடியல, ஒண்ணும் செய்ய முடியல. கத்துனோம், கதறணும், தீக்குளிச்சோம், செத்தோம், வெந்தோம், நொந்தோம், கதறணும், கண்ணீர் வடிச்சோம், பயன் இல்லை. அப்ப என்ன முடிவெடுத்தோம்? எனது மூச்சு காற்றை நானே சுவாசிப்பதை போல, எனது உணவை நானே எடுத்து உண்பதை போல, எனது உரிமையை, எனது விடுதலையை நானே போராடி பெறுவது என்ற உறுதியான நம்பிக்கையோடு சிறு சிறு நெருப்பு துண்டுகளாக சிதறி கிடந்த நல்ல தமிழ் தகப்பனுக்கும் தமிழ் தாய்க்கும் பிறந்த பிள்ளைகள் மான தமிழச்சி மாறிலே பால்